கன்னி ராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதம் ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. கன்னிராசி நேயர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உண்மையிலேயே நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. குறிப்பா சொல்ல போனா உங்களை வேணா யாராவது ஏமாத்தலாமே தவிர நீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கள்ளங்கவடம் இல்லாமல் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் தாங்க கன்னிராசிங்க. குறிப்பா அடுத்தவங்க யாரோ குறை சொல்லிட்டாங்கன்னா அழத்தான் தெரியும், அவங்களை திருப்பி பேசக்கூட தெரியாதுங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்கள் பத்தி சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தது, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள். குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு வர பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா நீங்க டைரக்டா நீங்க தேடிக்கூடிய ஒரு பிரச்சனைகளா இருக்காதுங்க, அடுத்தவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா தான் இருக்கும். ஒண்ணு நான் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டேன், ஒண்ணு நான் அவங்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு தொழில லாஸ் ஆகி போச்சு, இன்னொன்னு நான் உறவு முறையில பாசத்துக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு அதாவது கடைசிக்கு இன்னைக்கு நான் கடன்காரன் ஆகிட்டேன், வாங்காத கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுங்க. இந்த மாதிரி மாறி மாறி சில சிரமங்கள் வந்துட்டே இருக்குதுங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை உள்ள ராசி தாங்க கன்னி ராசி நேயர்கள். ஏன்னா உங்களை தான் நான் சொன்னேன் ஈஸியா ஏமாத்தல. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே புதன் பகவானுங்க. ஏன்னா புதன் பகவானுங்கிறது யாருன்னா அறிவுக்கு காரகன். ஆனா அவ்வளவு சாதாரண நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஆனா நம்பிட்டு அப்படியே சரணகதியை அடைஞ்சிருவீங்க. நாம நல்லவங்களா இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். கடைசிக்கு என்ன ஆயிருக்கிறோம், அந்த நம்பிக்கை வச்சதுனாலும் நம்ம ஏமாளி ஆயிடுறோம். அப்படிங்கிற ஒரு விதி பிரகாரம் தான் கன்னி ராசி நேயர்கள் கடந்த காலத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ உங்களுடைய ராசியிலே இந்த ஆடி மாதத்துல பார்த்தோம்னா கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஜென்மத்தில் கேது பகவான், உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்குதுங்க. சரிங்களா? இந்த 11ஆம் இடத்தில் இருந்து அதாவது 3ஆம் தேதி ஆடி மாசம் 3ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துருதுங்க. சுக்கிர பகவான் 15ஆம் தேதி லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு அதாவது சுக்கிர பகவான் வருதுங்க. அப்போ வரும்போது உங்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யறாருங்க. அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குது. அப்போ ஏற்கனவே நமக்கு கேது ஜென்மத்தில் இருக்கிறாரு. நாம எடுக்கிற முடிவு கரெக்ட் தான். ஆனா நாம ஒரு வழியில கரெக்டா போயிட்டு இருப்பீங்க. ஆனா இடையில பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரேக், ஏதோ ஒரு லாக்கான மாதிரி அப்படியே நம்மள சடனா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கின விஷயம் மொத்தமா போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே கொடுத்துட்டு. இதனால சில விஷயங்கள் உங்களால நல்லதுன்னு தெரிஞ்சா கூட அது இறங்குறதுக்கு பயமா இருந்திருக்கும். ஏன்னா கேது, ஏன்னா ராகு பொறுத்த வரைக்குங்க ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாமே உருவாக்குவாரு. அதாவது ஒரு மாயத்தை கொடுப்பாரு. அதுல போனா நன்மை நடக்கும், இதுல போனா நன்மை நடக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையே ஒரு ஆசைகளை தூண்டி விடுறது ராகு. ஆனா அது 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருச்சுங்க உங்களுக்கு. ஆனா கேது பகவான் ஜென்மத்திலே இருப்பதனால எப்படின்னா ஒண்ணு எல்லாமே இருந்தாலும் சில விஷயங்களை நம்மளுக்கு தூண்டி விட்டு கடைசியில எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதாவது ஒரு மாயை எல்லாமே மாயங்கிற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது கேது. அது ஜென்மத்தில் இருக்கிற குழப்பங்கள் கொடுக்கும், மன வருத்தங்கள் கொடுக்கும். இந்த இடத்தை உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து இந்த கேது செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையை இந்த மாதம் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் ஆரம்பத்துல சரியான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அதுல சிரமங்கள் வந்தது எல்லாமே இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடங்கள் இல்லாமல் சரியா நடக்கும். சில விஷயங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், தொழில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் அதுல இன்னும் ஆளுங்கள் வந்தா வேலை கரெக்டா நடக்க மாட்டேங்குது. வேலை கரெக்டா நடக்கிற நேரத்துல ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சர்வ சாதாரணமா அதாவது புதன்
ஆதிக்கத்தில் பிறந்த நீங்களா இருப்பதனால எப்பவுமே புத்தியை வச்சு நீங்க வேலை செய்யறவங்க, அடுத்தவங்க வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்க இருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசினியர்கள். அப்படியேப்பட்டவங்க நாம வந்து ஒரு 50 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தோங்க, இன்னைக்கு பார்த்தோம்னா ஒண்ணு ஆள் இருந்த வேலை இல்லை, வேலை இருந்த ஆள் இல்லை. இன்னைக்கு கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு என்னவோ தெரியலைங்க, எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற நிலை மாறி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு, வளர்ச்சிகள் ஆகக்கூடிய அளவுக்கு மேன்மைகள் கிடைக்கும். 10வது வரைக்கும் சனி பகவான் வர வக்ரகதி ஆயிருச்சுங்க, புரியுங்களா? சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை, அதாவது 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்தது. 8ஆம் இடங்கிறது அதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. கண்டம் ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடியது அந்த 8ஆம் இடம் தான். அப்போ தேவையில்லாத கண்டங்கள் கொடுத்திருக்கோம், சில ஆசைகள், அதாவது சில வாய்ப்புகள், நம்ம விருப்பப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போயிருக்கும். நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாலும், அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு போய் நீங்க நின்னாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனைனா தன்னாலையும் தீர்க்க முடியல, அடுத்தவங்களை நம்பினாலும் கடைசியில் பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நிலை. குறிப்பா சொல்ல போனோம்னா அது 12ஆம் இடத்தை பார்த்ததுனால தொட்டது பூரா விரயம். அந்த சனி பகவான் வந்து அதாவது 12ஆம் இடத்துல பார்த்துட்டு இருந்ததுனால நாம வந்து நல்ல விஷயத்துக்கு 10 ரூபாய் நீங்க செலவு பண்ண முடியாது, தேவையில்லாத செலவு தான் பண்ணும். ஒரு வண்டி வாங்கினுங்க, பார்த்தோம்னா அந்த வண்டி வாங்கி இன்னைக்கு லீவு கட்ட முடியல, ரொம்ப நெருக்கடி ஆகி போச்சு. அதனால சில நம்ம கமிட்மெண்ட் சரியான நம்மளால செய்ய முடியாத நிலைகள் ஆகி போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணுங்க, அது பண்ணினதுனாலே நமக்கு அந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள். ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா குறிப்பா 3ஆம் இடத்தையே அந்த சனி பகவான் கரெக்டா பார்த்துட்டு இருந்ததுனால 10ஆம் பார்வையா எப்படின்னா, அதாவது மனசுல வந்துங்க ஒரு பயம் அப்படின்னு எதிர்பாராத சில வந்து ஒரு மன தயக்கம் சொல்லும் இல்லைங்களா, அந்த தயக்கத்தை கொடுத்துருப்போம். ஒன்னும் ஆரோக்கியத்துல கூட சிலருக்கு அடிக்கடி பார்த்தோம்னா நல்ல எனர்ஜியா இருக்கிறங்க, நல்லா இருக்கிறங்க, ஆனா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அப்பப்போ பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குதுங்க, குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும். இதனால ஒரு ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஒரு மருத்துவம் பண்ணுவீங்க. ஒண்ணு உங்களுக்கு மன அழுத்தத்தினால வரக்கூடியதா, சரியான தூக்கம் இல்லாமல் போகுங்க, விடிய யோசிப்பீங்க, விடிஞ்ச பிறகு அதை பண்ணலாமே இதை பண்ணலாமே எல்லாம் கமிட்மெண்ட் பண்ணுவீங்க. கடைசியில் பார்த்தோம்னா காலையில எழுந்திரிச்சோம்னா என்ன செய்யலாங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும். குடும்பத்துல வாரிசுகளுக்கு சில காரணம், சில விஷயங்கள் பண்ணணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அது வந்து என்னன்னா நீங்க ஒரு சரியான நிலையில் தான் திட்டம் போடுவீங்க. ஆனா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க சரியான அந்த ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காத போது, கொடுத்தாலும் மற்றவங்களால பிரேக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தோம்னா அதாவது மனச்சங்கடங்களோ இல்ல மருத்துவ செலவுகளோ. எப்படின்னா சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சுங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சுப்பாங்க இல்லையா, மனைவிக்கு வந்து ஆரோக்கிய பலம் சரியில்லாமல் இருந்ததுங்க, மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம், சரியாக வர மாட்டேங்குது, கணவருக்கு சரியில்லாமல் இருக்குது, கணவருடைய வருமானம் கட்டாயி போச்சு. இப்படி ஏதோ வந்து குடும்பத்துக்குள்ள சில விபரீத சில தொந்தரவுகள் எல்லாமே இருந்தது மாறி இப்போ சனி பகவானும் வக்ர ஆகி போச்சுங்க. அதனால கெடு பலன்கள் எல்லாமே சுக பலன்களா வரப்போகுதுங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு இந்த ஜென்மத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாகவும், அடுத்தது பார்த்தோம்னா கரெக்டா 3ஆம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது ஒரு சுபமான இது. பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து, அதே நேரத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள், குலதெய்வத்துக்கு செய்ய முடியாத சில விஷயங்கள், அதாவது கோயிலுக்கு போக முடியாத ஒரு நிர்பந்தங்கள், இதெல்லாமே நீங்கி ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க, கஷ்டங்கள் கண்டிப்பா உங்களால தீர்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க. இருப்பினும் நான் சொன்னது கோச்சார பலனுங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.